ஏன்னா இப்போது வந்து பார்த்திங்கன்னா கரும்புக்கு வந்து வரக்கூடிய பூச்சிகள் மற்றும் நோய்கள் வந்து குறைவாக இருந்துச்சு. சமீப காலமாக சிறிதளவு அது அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவில் வந்து நம்ம வந்து இதில் வரக்கூடிய பூச்சி தாக்குதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்கிறது வந்து மீலி பக் சொல்லியிருக்காங்க. மீலி பக்னு சொல்லக்கூடிய மாவு பூச்சிகள். இந்த மாவு பூச்சிகளை வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து கரும்பில் வரும். கரும்பினுடைய தோகைகளும் அந்த கரும்பினுடைய இதுவும் வந்து ஒட்டக்கூடிய அந்த பகுதியில் வந்து மாவு பூச்சியினுடைய தாக்குதல் இருக்கும். குறிப்பாக நிழல் வாட்டம், அதாவது நிழல் வாட்டம்னு சொல்லக்கூடிய வந்து அது வரப்பு ஓரமாக இருக்கக்கூடிய மரங்களுக்குனுடைய நிழல்களில் இருக்கக்கூடிய இதுலேருந்து இது ஆரம்பிக்கும். இந்த மீலி பக், ஊலியா ஃபிட் இந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கும். இதை கட்டுப்படுத்துறது மிக மிக எளிமையாகவே நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். முக்கியமான விஷயம் இதுக்கு வந்து டைமிங்கில் வந்து நம்ம தோகை உரிக்கிறது நல்ல ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். அது மாதிரி வந்து மருந்துகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தாராளமாக மீலி பக் மாவு பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம தாராளமாக மோனோக்ரோட்டோஃபாஸ் 10 தண்ணிக்கு ஒரு 30 மில்லி, அது கூட அசிபேட் 10 தண்ணிக்கு ஒரு 25 கிராம், அது கூட 25 மில்லி வேப்பெண்ணெய் சேர்ந்து ஸ்ப்ரே பண்ணுவது இந்த இதை வந்து மிக சிறப்பாக கட்டுப்படுத்தும். அது மாதிரி வந்து மீலிபக் கட்டுப்படுத்தக்கூடிய இன்னொரு சிறந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா குளோதயானின் நம்ம சொல்லக்கூடிய மருந்து வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 8 கிராம் 10 தண்ணிக்கு 8 கிராம் குளோதயானின் நம்ம சொல்லக்கூடிய மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாகவும் இந்த மீலிபக்கை மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தலாம். அப்புறம் வந்து வேறு மருந்துகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரோபினோபாஸ் அல்லது ப்ரோபினோபாஸ் ப்ளஸ் சைபர்மெத்ரின், அது கூட அசிபேட் வித் வேப்பெண்ணெய் அந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த வேப்பெண்ணெயை கூட சேர்த்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நீண்ட நாளைக்கும் கண்ட்ரோல் கிடைக்கும். மிக எளிமையாக இந்த மீலிபக்கை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து மீலிபக்கை பொறுத்த வரைக்கும். அடுத்தது அவங்க சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா த்ரிப்ஸ். இந்த த்ரிப்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இளநாற்றுகளாக அல்லது இளம் பயிராக இருக்கும்போது த்ரிப்ஸினுடைய தாக்குதல் இருக்கும். குறிப்பாக அந்த நுனிப்பகுதியிலேருந்து வந்து சுருண்டது போன்று அல்லது வந்து காய்ந்து போனது போன்று வரக்கூடிய தோற்றத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த த்ரிப்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம தாராளமாக லாம்டா சைக்ளோத்ரின் 5VC 10 தண்ணிக்கு ஒரு 30 மில்லி, அது கூட அசிபேட் வந்து 10 தண்ணிக்கு ஒரு 20 கிராம், அது கூட வேப்பெண்ணெய் ஒரு 20 மில்லி சேர்த்து 10 தண்ணியில் ஸ்ப்ரே பண்ணுறது இந்த த்ரிப்ஸை வந்து மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தும். அது மாதிரி வந்து த்ரிப்ஸ் மாதிரி வரக்கூடிய இன்னொரு சக்கிங் பெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா காலகட்டங்களையும் வரும். இது வந்து எல்லோ மைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிலந்தி வகை, மஞ்சள் சிலந்தி அல்லது செம்பேன் சிலந்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மைட்ஸ் வகையானது வந்து இதை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களை சொல்கிற மாதிரி நீங்கள் தாராளமாக வந்து ப்ராப்பர் கைட் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து 10 தண்ணிக்கு 25 மில்லி, இது கூட வந்து வெட்டபிள் சல்ஃபர் 80% வந்து அது ஒரு 25 கிராம் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணுறது இந்த எல்லோ மைட்ஸை வந்து எல்லோ மைட்ஸ் அல்லது ரெட் மைட்ஸ், இந்த மைட்ஸ் வகையான இந்த சிலந்தி வகையான பூச்சிகள் வந்து மிக எளிமையாக கட்டுப்படுத்தக்கூடியது. அல்லது ஃபெனாசா குயின் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து ஒரு 20 25 மில்லி, அது கூட வெட்டபிள் சல்ஃபர் ஒரு 25 கிராம், இதை கொடுக்குறது மூலமாக இந்த எல்லோ மைட்ஸையும் நம்ம மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஃப்ளைஸ் வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மீலிபக் கொடுத்தாலே